மெடிசன்ஸ், ஆன்டிபயோட்டிக், விட்டமின்ஸ் எல்லாமே எழுதிருக்கேன். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு 1 வீக் கழிச்சு வந்து என்ன பாருங்க சார். சரிங்களா? சும்மா ஒன்றும் பார்க்குறாங்க, காசு கொடுத்து தான் உங்களை பார்த்துருக்கீங்க. நீங்க கொடுத்தது திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்து தானே மேடம் இருக்கு. மேடம் இன்னும் வழியே குறையல, வாய் கூட திறக்க முடியல மேடம். அப்பாயின்மெண்ட் டைத்துக்கு ஏன் வரல சார்? மேடம் 7 நாள்ல வர சொன்னீங்க, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதனால போக வேண்டியதா போச்சு. 5 நாள் தாண்டி 13 நாள் சென்று வந்திருக்கீங்க மேடம். ஆன்டிபயோட்டிக் ஒரு வாரத்துக்கு கொடுக்கணும்னா அது அந்த அளவுக்கு தான் சார் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு கரெக்டான டைத்துக்கு வரணும். அப்போ நீங்க டிலே பண்ணி மேரேஜ் போறீங்கன்னா கண்டிப்பா ஒரு நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு உங்க டூத்தை நீங்க ஸ்டெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நீங்களும் தள்ளி போடுறீங்களா? ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடுறதுனால உங்களோட தொந்தரவுகள் மீண்டும் மீண்டும் அதிகரிக்கும். பற்களுக்கான செலவுகள்ல இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு முடியுங்க. அதை இடையிலேயே விடுறதுனால தான் உங்க செலவுகள் மீண்டும் மீண்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதோட உங்க பல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்லாம போயிடுது. வீட்டுல இருந்தபடியே உங்க பல்ல எப்படி பராமரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைலுக்கு நானே டிஎம் பண்றேன். பற்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.